வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். பேதம் பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகும் நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கை உடையவர்கள். சூரியன் 9இல் நுழைந்திருப்பதால் தந்தையாரின் ஆரோக்கியம் பாதிக்கும். அவருடன் வீண் விவாதங்கள் எல்லாம் வந்து போகும். உங்கள் யோகாதிபதியான சுக்கிரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் பணவரவு அதிகரிக்கும். மகனின் எதிர்காலத்தை நினைத்து வருந்துவீர்கள். 26ஆம் தேதி முதல் செவ்வாய் 10இல் நிற்பதால் குழந்தை பாக்கியம் கிட்டும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனின் பொறுப்பற்ற போக்கு மாறும். நகரை ஒட்டி வீடு மனை வாங்குவீர்கள். சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பார்கள். ஜென்மகுரு தொடர்வதால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். வாயு கோளாறால் நெஞ்சு வலிக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த உதவியும் யாரிடமிருந்தும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் கேது 6இல் நிற்பதால் தடைகள் எல்லாம் விலகும். எதிர்த்தவர் அடங்குவார்கள். வாழ்க்கையின் சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஷேர் மூலமாக பணம் வரும். உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் எல்லாம் பணத்தை வட்டியுடன் திருப்பி தருவார்கள். குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்கள் அலைந்து கொஞ்சம் சிரமப்பட விரும்பிய பாடப்பிரிவில் சேருவார்கள். கூடா பழக்க வழக்கம் உள்ளவர்களின் நட்பை விட்டு விலகுங்கள். அலர்ஜி நீங்கும். பெண்களுக்கு அழகு கூடும். உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். நீங்கள் எல்லோரிடமும் சகஜமாக பேசுவதை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருக்கமானவருடன் மோதல் வரும். கோஷ்டி பூசலாலும் உங்கள் பெயர் கெடும். வியாபாரம் ஓரளவு சூடுபிடிக்கும். பற்று வரவும் உயரும். வேலையாட்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள். பொறுப்பான அமைதியான வேலையால் நமக்கு அமையவில்லையே என்றெல்லாம் ஆதங்கப்படுவீர்கள். வாடகை இடத்தில் கடையை வைத்திருப்பவர்களுக்கு கடை உரிமையாளரால் தொல்லை அதிகரிக்கும். வாடகை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கமிஷன் ஸ்டேஷனரி துணி வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வரும். அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். சக ஊழியர்களிடம் மூத்த அதிகாரிகளை பற்றி எதுவும் சொல்லி வைக்காதீர்கள். செய்யாத தவறை உங்கள் மீது சுமத்த முயற்சிப்பார்கள். கவனமாக இருங்கள். விவசாயிகளுக்கு வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு எல்லாம் வேண்டாம். அக்கம் பக்கம் நிலத்துக்காரருடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. கலைத்துறையினருக்கு யதார்த்தமான படைப்புகளை தரப்பாருங்கள். பழைய கலைஞர்கள் உதவுவார்கள். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்து சாதிக்கும் மாதம் இது. ராசியான தேதிகள் ஜூன் 1, 8, 9, 10, 11, 15, 21, 22, 29. சந்திராஷ்டமம் ஜூன் 23, 24, 25 காலை 8:15 மணி வரை. பரிகாரம் கும்பகோணம் ஐயாவாடியில் அருளும் பிரத்யங்கரா தேவியை தரிசித்து வாருங்கள். கோயில் உளவார பணியில் கலந்து கொண்டு உதவுங்கள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.